ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் எக்ஸாம் ஃபியரோட குழந்தைங்க இருக்காங்களா? நாளைக்கு எழுத போகிற எக்ஸாமுக்கு இன்றைக்கே ரொம்ப பதட்டத்தோடவும் பயத்தோடவும் இருக்காங்களா? அவங்களுடைய இந்த பயத்தையும் பதட்டத்தையும் போக்கக்கூடிய சூப்பர்பான டெக்னிக் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். EFT, இமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக். ஸோ நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸை டேப் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய மனசில் இருக்க அந்த பயத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? உங்கள் வீட்டு குட்டீஸையும் ஜஸ்ட் டேப்பிங் மட்டும் பண்ண சொல்லுங்கள். அவங்களுடைய ஃபியர் போகிறத கண்டிப்பாக உணருவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபியர் அது என்னவோ ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸோட ஃபியர் அதை விட அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நாளில் நீங்கள் ஃபீல் பண்ணுற ஃபியரை ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களோட எனர்ஜி உங்கள் குழந்தைங்களுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த பயத்தோடு இருந்தீங்கன்னா அதே பயத்தை குழந்தைங்களுக்கும் அனுப்புகிறீங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த பயத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் டேப்பிங் பண்ண போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ஸோ நல்லா ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்களோட கையில் இந்த இடத்துல டேப் பண்ண போகிறோம். ஸோ நான் எங்கெல்லாம் டேப் பண்ணுறேனோ அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் டேப்பிங் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே? கூடவே நான் சொல்கிறதையும் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். ரைட்? ஸோ ஸ்டார்ட் டேப்பிங். நாளைக்கு நான் எக்ஸாம் எழுத போகிறேன். ஆனாலும் எக்ஸாமை பற்றின பயமோ கவலையோ இன்றைக்கே என் மனசுக்குள்ளே இருந்தாலும் நான் என்னை முழுமையாக அப்படியே ஏற்றுக்கிறேன். நாளைக்கு எழுத போகிற எக்ஸாம் மேலே இன்றைக்கே நான் பயத்தை ஃபீல் பண்ணுறதுனால என் மேலே எனக்கு ஒரு அவநம்பிக்கை இருந்தாலும் நான் என்னை முழுமையாக அப்படியே நேசிக்கிறேன். இந்த நாளை நான் பயத்தோடவும் கவலையோடவும் போக்கினாலும் நான் என்ன முழுசாக அப்படியே ஏற்றுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டேப்பிங் நான் எங்கே பண்ணுறனோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். என் மனசில் இருக்க இந்த எக்ஸாம் ஃபியர் நான் உருவாக்கினது. இட்ஸ் ஜஸ்ட் ரிலீஸிங் ஃப்ரம் மீ. இந்த எண்ணங்கள் எல்லாம் நான் உருவாக்கினது. இதெல்லாம் இப்போ என்னை விட்டு வெளியேறுது. டியர் எக்ஸாம் ஃபியர், ஐ ஆம் சாரி. மை டியர் எக்ஸாம் ஃபியர், உன்னை நானே உருவாக்கிட்டு உன்னை நினச்சி நானே பயப்படுறேன். ஐ ஆம் ஸோ சாரி. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமை நினச்சி என்னோட லைஃப்பில் இந்த நாளை நான் பயத்தோடவும் ஸ்ட்ரெஸ்ஸோடவும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஆம் ஸோ சாரி. ப்ளீஸ் அதுக்காக என்னை மன்னிச்சிரு. மை டியர் எக்ஸாம்ஸ், நான் உன்னை ஹாப்பியாக ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். நாளைக்கு நான் எழுத போகிற எக்ஸாம்ஸை நினச்சி இந்த நாள் என் மனசில் உருவாக்கி வச்சுருக்க எல்லா கவலைகளும் எல்லா பயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு வெளியேறுது. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஆம் ஃப்ரீ. ஐ ஆம் ரிலாக்ஸ்ட். ஐ ஆம் காம். இந்த எக்ஸாம் இதுவரைக்கும் நான் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேனோ அந்த அளவுக்கு நான் அதை ப்ரெசன்ட் பண்ண போகிறேன். நாளைக்கு அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுவனோன்னு கவலைப்படுறது இல்லாமல் இன்னைய நாளையும் நான் சேர்த்து வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐ எம் சாரி. ப்ளீஸ் மை டியர் டே, forgive me. Thank you so much for releasing all my negativity. எக்ஸாம்ஸ் பற்றின என்னோட பயம் கவலை இதெல்லாம் என்னை விட்டு வெளியேறுது. I am confident. I am relaxed. I am happy to face my exams. My dear exams, I welcome you, dear friend. I welcome you. Thank you. Okay, take deep breath. Release all your negativity.
ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மனசில் இருக்க அந்த பயமோ பதட்டமோ உங்களை விட்டு வெளியேறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த ஃபீல்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய இமோஷன்ஸ் எந்த அளவில் இருந்தது, இப்போது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே ரவுண்டை நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்க அந்த கொஞ்சம் நஞ்ச பயமும் வெளியேறத உங்களால் உணர முடியும். கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு போவீங்க. ஓகே, பேரண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் மனசில் உங்கள் குழந்தைங்க எழுத போகிற எக்ஸாம்ஸை நினச்சி என்ன இமோஷனை சுமந்துட்டுருக்கீங்களோ ஜஸ்ட் அதை ரிலீஸ் பண்ணுங்கள். கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இருங்க. உங்களுடைய எனர்ஜியை உங்கள் குழந்தைங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.